வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிசியில் அப்டேட் பண்ணியிருக்கிற புது குரூப் 4 சிலபஸ் படி நம்ம சேனலில் ஃப்ரீயாக கிளாஸஸும் டெஸ்ட் சீரிஸும் கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். ஓகேங்களா, வர ஞாயிற்றுக்கிழமை அழகு 6 எளிய மொழிபெயர்ப்புக்கான தேர்வும் இருக்குது. ஓகேங்களா, ஃப்ரீ டெஸ்ட் தான், யார் வேணாலும் அட்டன் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த டாப்பிக்கு கீழே இந்த ஆங்கில சொற்களை மொழிபெயர்த்தல் வேண்டும். ஓகேங்களா, ஆல்ரெடி நம்ம நிறைய பார்த்துருக்கோமே, இது என்ன சார் புதுசாக பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. அவங்க பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க சான்றுக்கு, பென்ட்ரைவ், பிரிண்டர், கம்ப்யூட்டர், கீபோர்டு, இந்த மாதிரி கணினி சார்ந்த சொற்களை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சொற்களை இந்த டாப்பிக்லேருந்து ஓகேங்களா அழகு 6லேருந்து கேள்வியாக கேட்க போகிறாங்க. ஓகேங்களா, அவங்க எக்ஸாம்பிளே கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி சொற்கள் தான் கேட்க போகிறோம். ஸோ நம்ம இதை சார்ந்த சொற்களை தேடி படிக்கணும். ஓகேங்களா, இதுக்கான கண்டென்ட் முழுக்க எங்கே இருக்குன்னா சிறப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்குது. ஓகேங்களா, இந்த சிறப்பு தமிழ் புத்தகம் எடுத்தோன்னா இந்த மாதிரியான சொற்கள் நிறையவே இருக்குது. அதை தான் நம்ம இன்றைக்கி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம பிறமொழி சொற்கள் பார்த்துருந்தோம். ஓகேங்களா, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் பார்த்துருந்தோம். அதுவும் சிறப்பு தமிழ் புத்தகத்தில் கவராக இருந்துச்சு. இப்போ இந்த டாப்பிக்கும் ஓகேங்களா, இந்த கணினி சார்ந்த நிறைய சொற்கள் ஓகேங்களா, இது எல்லாமே எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா சிறப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்குது. நம்ம இன்றைக்கி 11th சிறப்பு தமிழை பார்க்க போகிறோம். ஓகேங்களா, 12th சிறப்பு தமிழ்லையும் கவர் ஆகுது. இந்த வீடியோவில் நம்ம 11th சிறப்பு தமிழில் லெசன்ஸ்லையும் எங்கெங்கே கொடுத்துருக்காங்களோ ஓகேங்களா, ஒரு பாடம்னு எடுத்தோம்னா பாடத்துக்கு இடையிலையும் நிறைய சொற்கள் இருக்குது. ஓகேங்களா, அந்த சொற்களையும் நம்ம பார்க்க போகிறோம். பின்னாடி கொடுத்துருக்கிற கலை சொல்லையும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இது சிறப்பு தமிழ் இயல் 6 ஓகேங்களா, கணினி தமிழியல். ஓகேங்களா, இந்த லெசன்லேயே பாருங்கள், கணினி தமிழியல் இதெல்லாம் நிறைய சொற்களுக்கான தமிழ் விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, தமிழ் சொற்கள் கொடுத்துருக்காங்க, ஆங்கில சொற்களுக்கு இணையான. அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கறது பாருங்கள், HTML. நிறைய இந்த பேரை நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கான தமிழ் பாருங்கள், மீவுரை குறிப்பு மொழி. ஞாபகம் வச்சுக்கோங்க, கணினி சார்ந்து அவங்க எந்த கேள்விகளை வேணாலும் கேட்கலாம். ஓகேங்களா, கணினியில் நம்ம பயன்படுத்துகிற சாஃப்ட்வேர் சார்ந்தோ எதை சார்ந்து வேணாலும் கேள்விகள் வரலாம். அதனால் இதை மாதிரிலாம் நம்ம படிக்க வேண்டியது கட்டாயம். ஓகேங்களா, மீவுரை குறிப்பு மொழி. HTMLனா இங்கிலீஷில் ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஓகேங்களா, அவங்க தமிழ் இங்கிலீஷில் கொடுத்துட்டு தான் தமிழை கேட்க போகிறாங்க. நம்ம HTML ஓகேங்களா, இதுக்கான தமிழ் மொழிபெயர்ப்பு என்னன்னு பார்த்தோன்னா மீவுரை குறிப்பு மொழி. ஓகேங்களா, மீவுரை குறிப்பு மொழி. அடுத்ததா HTTP. ஓகேங்களா, இதையும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு வெப்பேஜ் ஏதாச்சும் ஓப்பன் பண்ணோன்னா அது HTTP இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, இப்படி டாட் வச்சு தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த HTTPயோட தமிழ் பாருங்கள், தமிழில் என்னென்ன மீவுரை. அதே தான், ஏன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னா மீவுரை. ஓகேங்களா, பரிமாற்ற நெறிமுறை, இது டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். ஓகேங்களா, டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால்ன்றதுனால பரிமாற்ற நெறிமுறை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மீவுரை குறிப்பு மொழி, குறிப்பு மொழின்னு வந்தால் HTML. ஓகேங்களா, மார்க்குன்னு வருதுங்களா, அதனால் இங்கே மார்க்குன்னு வருதுங்களா, அதனால் இங்கே குறிப்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்க் பண்ணுறது, குறிப்பிடுறது. அப்போது மார்க்அப் HTMLன்னு வந்தால் குறிப்புன்னு வரணும். ஆப்ஷனில் இந்த 2 ஆப்ஷனும் கொடுத்துட்டு கூட கேட்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த மார்க் வந்தால் இங்கே குறிப்பு வந்துடணும். ஓகேங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஷார்ட்கட்டாக. அடுத்ததாக பாருங்கள், HTTP ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். டீனா ட்ரான்ஸ்ஃபர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, பரிமாற்றம். ஓகேங்களா, பரிமாற்ற நெறிமுறை. அடுத்ததாக பாருங்கள், URL. ஓகேங்களா, இதுவும் நம்ம நிறைய முறை கேள்விப்பட்டிருக்கிற ஒரு சொல் தான். ஓகேங்களா, ஒரு எழுத்துக்கள் தான் இது, URLs. ஓகேங்களா, எப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர்ஸ். ஓகேங்களா, ஆங்கிலத்தில், தமிழில் சீரான வள இடங்கள், வள இடங்காட்டிகள். ஓகேங்களா, சீரான வள இடங்காட்டிகள். மூணுத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நம்ம கேள்விகளை எதிர்பார்க்கலாம். இல்லை, அடுத்ததாக வேறு என்னன்னு பார்த்தோன்னா, இந்த லெசனில் அப்படியே நம்ம எடுத்துகிட்டே வந்தோன்னா நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், கிளாசிக்கல் தமிழ் ஆன்லைன், கிளாசிக்கல் தமிழ் ஆன்லைன், இணைய வழி செம்மொழி தமிழ். ஓகேங்களா, இணைய வழி செம்மொழி தமிழ். அடுத்ததாக லேர்னிங், மின் கற்றல். ஓகேங்களா, இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தைகளாக இருக்குது, இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக விர்ச்சுவல் கிளாஸ் ரூம் ஸ்பீச்சஸ். ஓகேங்களா, விர்ச்சுவல் கிளாஸ் ரூம் ஸ்பீச்சஸ், இணைய வகுப்பு உரைகளாக. ஓகேங்களா, இணைய வகுப்பு உரைகள். ஓகேங்களா, விர்ச்சுவல் கிளாஸ் ரூம் ஸ்பீச்னா இணைய வகுப்பு உரைகள். ஓகேங்களா, இந்த 3 சொற்களை பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததா இந்த லெசன்லேயே நிறைய கண்டென்ட் இருக்குது. பட் நம்ம இப்போ கலை சொற்கள் மாதிரி பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா, ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொற்கள். நீங்கள் நேரம் கிடைத்தால் ஓகேங்களா இந்த லெசனை ஓப்பன் பண்ணி பாருங்கள், நிறைய சொற்கள் இருக்கும். இங்கே பாருங்கள், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படின்னா இயற்கை மொழிபெயர்ப்பு. ஓகேங்களா, மொழி ஆய்வு, இயற்கை மொழி ஆய்வு, இயற்கை மொழி ஆய்வு, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். ஓகேங்களா, அதுக்கு அடுத்ததாக அப்படியே கீழே வந்தோன்னா இங்கே பாருங்கள், எழுத்துரு ஃபாண்ட். நம்ம
பேசிக்காக நம்ம நிறைய எடிட் பண்ணும்போது இந்த ஃபாண்ட் வேணும் அந்த ஃபாண்ட் வேணும்னு சொல்லுவோம். அந்த ஃபாண்ட்டுனா தமிழில் என்னன்னு பார்த்தோன்னா எழுத்துரு. சிம்பிளாக இதிலேருந்து கேள்விகளை கேட்டுட்டு போயிடுவாங்க. பார்க்குறதுக்கு சின்ன சொற்களாக இருக்கும், பட் இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஃபாண்ட்டுனா எழுத்துரு. அடுத்ததாக என்கோடிங். என்கோடிங்னா குறியேற்றம். அடுத்ததாக கீபோர்ட். நம்ம எக்ஸாம்பிளில் கொடுத்துருந்த இல்லை கொஷின் பேப்பர் சிலபஸில் எக்ஸாம்பிளில் கொடுத்துருந்த ஒரு சொல் கீபோர்டு. விசைப்பலகை. ஞாபகம் வச்சுக்கோங்க, விசைப்பலகை. அடுத்ததாக இன்டர்ஃபேஸ் டூல். இன்டர்ஃபேஸ் டூல் தட்டச்சு இடைமுக செயலி. தட்டச்சு இடைமுக செயலி. ஓகேங்களா? அடுத்ததா 4மே இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததா கீழே பாருங்கள் பைனரி. பைனரினா இருமை. ஓகேங்களா? இருமை முறை சொல்லுவோம்ல, பைனரி. ஓகேங்களா? இருமை. அடுத்ததா என்கோடிங். இது ஆல்ரெடி பார்த்தது. இங்கே என்கோடிங்னு பார்த்தோங்களா, அதே தான். என்கோடிங்னா குறியேற்றம். அப்படியே கீழே வந்தோன்னா இங்கே பாருங்கள் ஹேண்ட் ரிட்டன் ரெக்கக்னிஷன். ஓகேங்களா? ஹேண்ட் ரிட்டன் ரெக்கக்னிஷன் அப்படின்னா கையெழுத்து உணரி. கையெழுத்து உணரி. அடுத்ததா ஸ்பீச் ரெக்கக்னைசர். ஸ்பீச் ரெக்கக்னைசர் அப்படின்னா பேச்சுரை மாற்றி. ஓகேங்களா? பேச்சுரை மாற்றி. இங்கே ரெக்கக்னிஷன் இருக்குது, உணரி. இங்கே ரெக்கக்னைசர்னு இருக்குது, இங்கே மாற்றி. ஓகேங்களா? அடுத்ததா தமிழ் வேர்ட் ப்ராசஸர். தமிழ் சொற் செயலி. ஓகேங்களா? நம்ம நினைப்போம் செயலின்னு வந்தால் ஆப்னு வந்தால் தான் செயலின்னு வரணும். ஆனால் இதுக்கான தமிழ் சொல் பாருங்கள், தமிழ் வேர்ட் ப்ராசஸர். அதுக்கு இணையான தமிழ் சொல் தமிழ் சொற் செயலி. ஓகேங்களா? இங்கே ஆப்னு எதுவுமே குறிப்பிடல, ப்ராசஸர்னு தான் குறிப்பிட்டிருக்காங்க. இருந்தாலும் இங்கே செயலின்னு வருது. ஓகேங்களா? நம்ம இதெல்லாம் பார்க்காம போயிட்டோன்னா எக்ஸாமில் இந்த கேள்வியெல்லாம் கேட்டாங்கன்னா நம்மளால் அவ்வளோ எளிதாக நம்மளால் ஆன்சரே பண்ண முடியாது. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் படித்து தான் ஆகணும், படிங்க. ஓகேங்களா? அடுத்ததா ஒலி வழி எழுத்தறிவான். ஓகேங்களா? ஒலி வழி எழுத்தறிவான். ஆப்டிக்கல் கேரக்டர் ரெக்கக்னைசர். ஆப்டிக்கல், ஒலினா ஆப்டிக்கல். ஓகேங்களா? ஆப்டிக்கல்னா ஒலி. ஒலி வழி எழுத்தறிவான். ஓகேங்களா? ஒலி வழி எழுத்தறிவான். ஆப்டிக்கல் கேரக்டர் ரெக்கக்னைசர். அடுத்ததாக வருடி. வருடியால்னு இருக்குங்களா? இந்த வருடி அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா ஸ்கேனர். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்கேனர். ஓகேங்களா? நம்ம ஏதாச்சும் ஸ்கேன் பண்ணுறோம்ல, அந்த ஸ்கேனர்னால் என்னென்னா வருடி தமிழில். ஓகேங்களா? அடுத்ததாக சொற்பிழை திருத்தி. ஸ்பெல் செக்கர். ஓகேங்களா? ஸ்பெல் செக்கர் அப்படின்னா சொற்பிழை திருத்தி. ஞாபகம் வச்சுக்கோங்க, சொற்பிழை திருத்தி. அடுத்ததாக பாருங்கள் பைரேட்டட் சாஃப்ட்வேர். பைரேட்டட் சாஃப்ட்வேர்னால் நிறைய பேர் கிராக் வெர்ஷன்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஆப் சாஃப்ட்வேர்லாம் அது மாதிரி. ஓகேங்களா? களவு நகல் மென்பொருள். பைரேட்டட் சாஃப்ட்வேர்னால் என்னென்னு பாருங்கள், களவு நகல் மென்பொருள். பைரேட்டட் சாஃப்ட்வேர்னால் களவு நகல் மென்பொருள். அடுத்ததாக ஒரிஜினல் லைசன்ஸ்டு. ஓகேங்களா? அந்த ப்ராடக்ட்டுக்கான கீயோடு யூஸ் பண்ணால் அது ஒரிஜினல் ப்ராடக்ட். ஓகேங்களா? ஒரிஜினல் சாஃப்ட்வேர். அதுக்கு என்னென்னா ஒரிஜினல் லைசன்ஸ்டு அப்படின்னா என்னென்னா உரிமம் பெற்ற முறையான மென்பொருள். உரிமம் பெற்ற முறையான மென்பொருள். அடுத்ததாக பாருங்கள் முக்கியமான ஒரு சொல் பென் டிரைவ். நம்ம எக்ஸாம்பிளில் கொடுத்துருப்பாங்க, சிலபஸ் எக்ஸாம்பிளில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? சான்றுன்னு போட்டு அதில் பென் டிரைவும் இருக்கும். ஓகேங்களா? பென் டிரைவ்னா என்னென்னா விரலி. இந்த கணினி சார்ந்த நிறைய சொற்கள் இந்த பாடத்தில் ஃபுல்லாகவே கவர் ஆகும். ஓகேங்களா? இதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போது. அடுத்ததாக கடன் அட்டை. கடன் அட்டைனா கிரெடிட் கார்டு. ஓகேங்களா? இதையும் பார்த்துக்கோங்க. கிரெடிட் கார்டு அப்படின்னா கடன் அட்டை. டெபிட் கார்டு அப்படின்னு கேட்டால் பற்று அட்டை. ஓகேங்களா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய முறை கேட்டிருக்காங்க. டெபிட் கார்டுனா பற்று அட்டை. ஓகேங்களா? பற்று அட்டை. அதுவே கடன் அட்டைன்னு கேட்டாங்கன்னா கிரெடிட் கார்டு. ஓகேங்களா? கடவுள் சொல் இது எல்லாருக்கும் தெரியும். கடவுள் சொல்னா பாஸ்வேர்டு. ஓகேங்களா? அடுத்ததாக சந்திப்பிழை. சந்திப்பிழை திருத்தி. இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பெல் செக்கர்னு ஒன்று பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? ஸ்பெல் செக்கர் அப்படின்னா என்ன? சொற்பிழை திருத்தி. சொல்லில் இருக்கிற பிழை திருத்தி. இங்கே பாருங்கள் சந்திப்பிழை திருத்தி அப்படின்னா சந்தி செக்கர். ஆங்கிலத்தில் சந்தி செக்கர் தான், ஈஸியாக இருக்குது பாருங்கள். சந்தி செக்கர், சந்திப்பிழை திருத்தி. ஓகேங்களா? அதே பேர்லேயே வருது. அடுத்ததாக மின்னகராதி டிக்ஷனரி. அடுத்ததாக இயந்திர மொழிபெயர்ப்பு மெஷின் டிரான்ஸ்லேஷன். ஓகேங்களா? இயந்திர மொழிபெயர்ப்பு மெஷின் டிரான்ஸ்லேஷன். அடுத்ததாக நேட்டிவ் வேர்டு சஜஷன். நேட்டிவ் வேர்டு சஜஷன். தமிழ் சொல் சுட்டி. தமிழ் சொல் சுட்டி. இங்கே பாருங்கள் சஜஷன் இருக்குது, இங்கே சுட்டின்னு வந்திருக்கு. இதெல்லாம் நம்ம எக்ஸாமில் கரெக்டாக பார்க்காம போயிட்டோன்னா கண்டிப்பாக நம்மளால் கரெக்டான ஆன்சரை பண்ண முடியாது. ஓகேங்களா? அதனால் எல்லாத்தையும் படித்து வச்சுக்கோங்க. இலக்கண பிழை திருத்தி. கிராமர் செக்கர். ஓகேங்களா? கிராமர் செக்கர். இலக்கண பிழை திருத்தி. ஓகேங்களா? சிம்பிளாக அவங்க கண்ணுக்கு இதெல்லாம் சிம்பிளாக தெரியும், அப்படியே கொஸ்டினில் எடுத்து வச்சுட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? அடுத்ததாக பிளாக் ஸ்பாட்.
வலைப்பூ. ஓகேங்களா, பிளாக் ஸ்பாட்னா என்ன? வலைப்பூ. ஓகேங்களா, அடுத்ததா அப்படியே கீழே வந்தோன்னா அங்கே ஃப்ரீ டைம் கிடச்சா இந்த லெசனை படித்து கூட பாருங்கள். அடுத்ததா மோடுல். ஓகேங்களா, அதுக்கு அப்படியே மூடுல் அப்படியே வருது. ஓகேங்களா, இந்த சொல்லுக்கு அப்படியே டைரெக்டாக இருக்குது, இதை பார்த்துக்கோங்க. இதோட அப்ரிவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மூடுல் இருக்குங்களா, மாடுலர் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டைனமிக் லேர்னிங் என்விரான்மெண்ட், அதோட சுருக்கம் தான் இது. ஓகேங்களா, அதுக்கு தமிழில் அப்படியே மூடுல்னு வருது. நமக்கு எக்ஸாமில் சப்போஸ் இதை கொடுத்துட்டு வேறு ஏதாச்சும் சொற்கள் கொடுத்துட்டு கேட்டால் நமக்கு இதுக்கு இது ஆன்சர் ஒன்று நமக்கு தெரியாது. ஓகேங்களா, அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தா மாதிரி இருக்குது மூடுலுக்கு மூடுல்னு. ஸோ இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நம்மளால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியாது பார்க்காம போயிட்டோன்னா. பட் நம்ம ஒரு டைம் இங்கே பார்த்தோன்னா கூட ஓரளவுக்கு நம்மளால் கெஸ் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. ஓகேங்களா, அடுத்ததா ஃபேஸ்புக் முகநூல், இது எல்லாருக்கும் தெரியும். அடுத்ததா ட்விட்டர். ஓகேங்களா, ட்விட்டர் இப்போ இல்லை, எக்ஸ்னு மாற்றிட்டாங்க. ஸோ எதுக்கும் பார்த்து வச்சுக்கோங்க. ட்விட்டர்னா என்னென்னா கீச்சகம். ட்விட்டர்னா கீச்சகம். அடுத்ததா வாட்ஸ்அப். ஓகேங்களா, நம்ம 6th புக்கில் கூட வாட்ஸ்அப்புக்கு புலனம் அப்படின்னு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, தமிழ் 6ஆம் வகுப்பு புத்தகத்தில். ஆனால் இங்கே பாருங்கள் கட்செவி. இந்த வார்த்தை நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. வாட்ஸ்அப்புக்கு இன்னொரு பெயரும் இருக்குது, என்னன்னு பார்த்தோன்னா கட்செவி. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிம்பிளாக இந்த மாதிரி கேள்விகளை கேட்டுட்டு போயிடுவாங்க. புலனம் கட்செவி ரெண்டுமே எதை குறிக்குன்னா வாட்ஸ்அப்பை குறிக்கிறது. அடுத்ததாக ஸ்கைப். ஓகேங்களா, ஸ்கைப் காலிங் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். அப்படின்னா என்னென்னா இசுகை. ஸ்கைப்னா என்ன? இசுகை. ஓகேங்களா, அடுத்ததா ஓப்பன் சோர்ஸ் அண்டு ஃப்ரீ சாஃப்ட்வேர் அப்படின்னா என்னென்னா திறவூற்றும் கட்டற்ற மென்பொருள். திறவூற்றும் கட்டற்ற மென்பொருளும். ஓகேங்களா, மென்பொருள் நமக்கு படித்தோன்னா திறவூற்றும் கட்டற்ற மென்பொருள். ஓகேங்களா, அடுத்ததா கீழே வந்தீங்கன்னா கலை சொற்கள்னு நிறைய கலை சொற்கள் கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம ஒரு ரிவிஷன் பார்த்துடலாம். ஓகேங்களா, ஆல்டா விஸ்டா. ஓகேங்களா, அப்படியே தமிழில் ஆல்டா விஸ்டான்னு வருது. ஓகேங்களா, ஆல்டா விஸ்டாக்கு தமிழ் அப்படியே ஆல்டா விஸ்டா. இங்கே பாருங்கள் ஏர்பா நெட். ஓகேங்களா, தமிழ்லையும் அதே ஆர்பா நெட். அடுத்ததாக ஆஸ்க் ஜீவ்ஸ். தமிழில் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி அப்படியே தமிழில் ஆஸ்க் ஜீவ்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பிங். ஓகேங்களா, ப்ரௌசர்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, பிங் ப்ரௌசர் அதுதான். ஓகேங்களா, பிங். அடுத்ததாக ப்ரௌசர். ஓகேங்களா, ப்ரௌசர் அப்படின்னா என்னென்னா உளவி. ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரௌசிங்னா வேறு, ப்ரௌசர்னா வேறு. ஓகேங்களா, ப்ரௌசிங்னா உளவுதல், ப்ரௌசிங்னா உளவுதல், ப்ரௌசர்னா உளவி. ஓகேங்களா, ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தவறான இணை சரியான இணையில் கூட இந்த ரெண்டுத்தையும் கேட்கலாம். ப்ரௌசர்னா உளவி, ப்ரௌசிங்னா உளவுதல். அடுத்ததாக கிளைண்ட். கிளைண்ட்னா என்னென்னா வாங்கி. பார்த்துக்கோங்க, வித்தியாசமாக இருக்குது. கிளைண்ட்னா என்ன? வாங்கி. கார்ப்பரேட் வெப்சைட் நிறுவன இணையதளம். சைபர் கிரைம் இணைய குற்றம். டிஜிட்டல். ஓகேங்களா, இந்த டிஜிட்டல் நிறைய முறை ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. டிஜிட்டல்னால் என்னென்னா எண்மம். ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஜிட்டல்னால் எண்மம். அடுத்ததாக டைனமிக் வெப்சைட் இயங்கு இணையதளம். இ-காமர்ஸ் வெப்சைட். ஓகேங்களா, மின் வணிக இணையதளம். இ லேர்னிங் வெப்சைட். ஓகேங்களா, இ-காமர்ஸ், இது இ லேர்னிங் மின் கற்றல் இணையதளம். அடுத்ததாக என்கோடிங், இது ஆல்ரெடி நம்ம லெசன்குள்ளேயே பார்த்துருவோம். அடுத்ததாக எபிக். எபிக்கு அதே எபிக். ஓகேங்களா, எபிக்கு தமிழில் அதே எபிக் தான். அடுத்ததாக ஈத்தர்நெட் கார்டு. இதுக்கு வெறும் ஈத்தர்நெட். ஓகேங்களா, ஈத்தர்நெட் கார்டுக்கு தமிழில் வெறும் ஈத்தர்நெட். அடுத்ததாக ஃபேஸ்புக் முகநூல். அடுத்ததாக ஃபாண்ட் எழுத்துரு, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது. அடுத்ததாக கேமிங் வெப்சைட் விளையாட்டு இணையதளம். கூகுளுக்கு பாருங்கள், வாட்ஸ்அப்புக்கு ஒரு பேர் இருக்குது. ஓகேங்களா, ட்விட்டருக்கு ஒரு பேர் இருக்குது. ஆனால் கூகுளுக்கு கூகுள் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்படியும் கேள்விகள் கேட்கலாம். கூகுளுக்கு கூகுள் தான், தமிழ்லையும் அதே கூகுள். கூகுள் க்ரோமுக்கும் தமிழ்லேயும் கூகுள் க்ரோம் தான், அதுக்கு எந்த தமிழ் சொல்லும் இல்லை. ஓகேங்களா, அடுத்ததாக ஹேண்ட் ரிட்டன் ரெகக்னேஷன் கையெழுத்து உணரி. ஹிஸ்ட்ரி ஆஃப் இன்டர்நெட் இணைய வரலாறு. ஆஸ்ட் கம்ப்யூட்டர் கணினி சேவையகம். ஆல்ரெடி நம்ம பார்த்த HTML HTTP. ஓகேங்களா, வந்துடுச்சுங்களா இங்கே. அடுத்ததாக இன்டர்ஃபேஸ் டூல் இடைமுக செயலி. அடுத்ததாக இன்டர்நெட் இணையம். இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் பாருங்கள், நம்ம நிறைய பேர் ஒரு 5-6 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் லேப்டாப் வாங்கினாலே அதில் சிம்பிள் போட்டு ஒன்று இருக்கும். ஓகேங்களா, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்னு அந்த ஒரு ப்ரௌசர் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ தான் கூகுள் க்ரோம் தான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறோம். அந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரருக்கும் தமிழில் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் தான்.
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கூகுளுக்கும் கூகுள் க்ரோமுக்குமே அப்படியே தமிழில் வரும். கூகுள்னா கூகுள், கூகுள் க்ரோம்னா கூகுள் க்ரோம். அதே மாதிரி இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்னாலும் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் தான். அடுத்ததா இன்டர்நெட் புரோட்டோகால், இணைய நெறிமுறை. ஓகேங்களா, இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்ததா ஐஎஸ்பி, இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர், இணைப்பு வழங்கும் நிறுவனம். அடுத்ததா ஐஎஸ்பி அக்கௌண்ட், இணைய கணக்கு, கீபோர்டு விசைப்பலகை. அடுத்ததாக லேன், ஓகேங்களா, லோக்கல் ஏரியா நெட்வொர்க். இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, இதெல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். குறும்பரப்பு வலைப்பின்னல், ஓகேங்களா, குறும்பரப்பு வலைப்பின்னல். ஓகேங்களா, அப்படியே கீழே வந்தோன்னா லைகாஸ் அப்படின்னா இதுக்கும் தமிழில் அதே தான். மோடம்னா இணைக்கி, பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் முக்கியமான சொற்கள். பென்ட்ரைவ்லாம் கேட்கும்போது இந்த மோடமையும் கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, எக்ஸாமில் நம்ம இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மோடம்னா இணைக்கி. ஓகேங்களா, அடுத்ததாக மோசிலா ஃபயர்ஃபாக்ஸ், இதுவும் ஒரு ப்ரௌசர். க்ரோம் எப்படியோ இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் எப்படியோ அதே மாதிரி மோசிலா ஃபயர்ஃபாக்ஸும் ஒரு ப்ரௌசர். ஓகேங்களா, அதுக்கும் தமிழில் அப்படியே வருது. ஓகேங்களா, அப்போ இதுலேருந்து நம்ம ப்ரௌசர் எல்லாத்துக்குமே என்ன வருதுன்னா அதே பேர் தமிழ் டிரான்ஸ்லேஷன். ஓகேங்களா, அடுத்ததாக எம்எஸ்என்க்கும் அதே எம்எஸ்என். அடுத்ததாக நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா இடைமுக அட்டை. ஓகேங்களா, அடுத்ததாக ஒப்பேரா. ஓகேங்களா, இதுவும் ப்ரௌசர், மேக்ஸிமம் எல்லோரும் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஒப்பேரா மினி. ஓகேங்களா, அதோட பேர் தான் இது. ஒப்பேரா அப்படின்னா ஒப்பாரா. ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இயங்குதளம். ஓகேங்களா, அடுத்ததாக ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னைசர். ஓகேங்களா, இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது. ஒலி வழி எழுத்தறிவான். அடுத்ததாக பாஸ்வேர்ட்னா கடவுச்சொல். அடுத்ததாக பர்சனல் வெப்சைட், தனியால் இணையதளம். பாக்கெட் ஸ்விட்சிங் டெக்னாலஜி, தரவு மாற்று தொழில்நுட்பம். அடுத்ததாக சஃபாரி, இதுவும் ஒரு ப்ரௌசர் தான், இதுக்கும் சஃபாரி. ஓகேங்களா, அடுத்ததாக ஸ்கேனர், நம்ம அங்கே பார்த்தோம்ல புத்தகத்துக்கு இடையில். ஓகேங்களா, ஸ்கேனர் அப்படின்னா என்னென்னா வருடி. புரியுதுங்களா? இந்த டாபிக் நமக்கு ஏன் இவ்வளோ முக்கியம், இதை ஏன் நம்ம இப்போ பார்க்குறோன்னா இந்த மாதிரியான சொற்கள். ஓகேங்களா, சிம்பிளாக அவங்க கேட்டுட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா, அடுத்ததாக சர்ச் இன்ஜின்ஸ், தேடுபொறி. ஓகேங்களா, அடுத்ததாக சர்வர்னா வழங்கி. ஸ்கைப், இசுகை. ஸ்பீச் ரெகக்னைசர், பேச்சுரை மாற்றி. ஸ்டாட்டிக் வெப்சைட், நிலை இணையதளம். டிசிபி, டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் அப்படின்னா செய்தி பரிமாற்ற தொழில்நுட்பம். அடுத்ததாக டெக்ஸ்ட் டு ஸ்பீச், எழுத்து பேச்சு மாற்றி. ஓகேங்களா, இதெல்லாம் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்ததாக ட்விட்டர், கீச்சகம். டைப்பிங் இன்டர்ஃபேஸ் டூல், தட்டச்சு இடைமுக செயலி. யூனிகோட், இதை பார்த்துக்கோங்க. யூனிகோட் ஒருங்குறி. ஓகேங்களா, ஒருங்குறி. அடுத்ததாக யூஆர்எல், இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அடுத்ததாக யூசர் நேம், பயனர் பெயர். ஓகேங்களா, அடுத்ததாக வேன், வைட் ஏரியா நெட்வொர்க். இங்கே நம்ம லேன் ஒன்று பார்த்தோம். ஓகேங்களா, லேன் என்னன்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க், இது வந்து குறும்பரப்பு வலைப்பின்னல். அதே மாதிரி வேன் ஒன்று இருக்குது, வைடு ஏரியா நெட்வொர்க், அகன்ற பரப்பு வலைப்பின்னல். ஓகேங்களா, அடுத்ததாக வெப் டைரக்ஷன் அப்படின்னா தகவல் களஞ்சிய. வெப் டைரக்டரிஸ் அப்படின்னா தகவல் களஞ்சிய இணையதளம். ஓகேங்களா, அடுத்ததாக வெப் போர்ட்டல், இணையதள தொகுப்பு. வெப் பேஜஸ் அப்படின்னா வலைப்பக்கங்கள். வெப்சைட் ஒன்று வலைத்தளம்னு சொல்லலாம் அல்லது இணையதளம்னு சொல்லலாம். ஓகேங்களா, ரெண்டுத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வெப்சைட்னா வலைத்தளம்னு சொல்லலாம், இணையதளம்னு சொல்லலாம். அடுத்ததாக வாட்ஸ்அப், புலனம் கட்செவி. வைஃபை பார்த்துக்கோங்க, வைஃபை ரொம்ப இம்பார்ட்டன்ட். வைஃபைனா அருகலை. ஓகேங்களா, அடுத்ததாக வேர்ட் ப்ராசஸர், சொல்லாளர் அல்லது சொற்செயலி. ஓகேங்களா, அடுத்ததாக வேர்ல்டு வைட் வெப், www. நம்ம சொல்லுவோம்ல www. ஓகேங்களா, இந்த www.னா வேர்ல்டு வைடு வெப். ஓகேங்களா, அதுக்கு தமிழில் உலகளாவிய வலை. இதையும் பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்ததாக யாஹூ. ஓகேங்களா, இதுவும் தெரியும் நிறைய பேருக்கு, இதுவும் ஒரு ப்ரௌசர். யாஹூ ப்ரௌசருக்கு எல்லாமே அதோட பேர் அப்படியே தமிழில் வந்துடுது. ஓகேங்களா, அடுத்ததாக ஜிப் ஃபைல். ஓகேங்களா, பெரிய ஃபைலை கம்ப்ரெஸ் பண்ணி நம்ம ஜிப் ஃபைலாக சென்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, அந்த ஜிப் ஃபைல்னால் தமிழில் பாருங்கள் சிப்பம். ஓகேங்களா, சிப்பம் அல்லது குறுக்க கோப்பு. ஓகேங்களா, சிப்பம் அல்லது குறுக்க கோப்பு, இது ரெண்டுத்தில் எது வேணாலும் கொடுக்கலாம். இதுவும் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, நம்ம இம்பார்ட்டண்டான எல்லா விஷயத்தையும் எல்லா கலை சொற்களையும் பார்த்துட்டோம். இதே மாதிரி நாளைக்கு 12th புக்கில் இருக்கிற, ஓகேங்களா, 12th புக்கில் இருக்கிற கலை சொல்லியும் சிறப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற கலை சொல்லையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில்
12th இது பார்க்கலாம் ஓகேங்களா. நம்ம இங்கே பார்த்த பென் ட்ரைவ், பிரிண்டர், கம்ப்யூட்டர், கீபோர்டு எல்லாம் மேக்ஸிமம் இதிலே கவர் ஆகிடுச்சு. இது இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா டேட்டா 12th சிறப்பு தமிழில் இருக்குது ஓகேங்களா. அதையும் நம்ம அது சார்ந்த ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்ல பார்த்துடலாம் ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.